أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا. அதற்கவர், அந்த கற்பாறையில் நாம் ஒதுங்கிய சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது நிச்சயமாக நான் மீனை பற்றி கூற மறந்துவிட்டேன். அதனை நான் கூறுவதை ஷைத்தானை அன்றி மற்ற எவரும் எனக்கு மறக்கச் செய்யவில்லை. அங்கு அது கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் தன் வழியை எடுத்துக்கொண்டது என்று கூறினார். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 63வது வசனம் இது. போன வசனங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு அவங்களோட இருந்த அந்த இளைஞரை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிச்சா. அவங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்லிட்டு, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் டயர்டா இருக்கிறாங்க நடந்து வந்ததுனால. சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அந்த யூஷா அவருக்கு யூஷா அலைஹிஸ்ஸலாமுக்கு நேத்து இப்பதான் பார்த்துட்டீங்களா? ஞாபகத்துக்கு வருது. நேத்து ஆமாமா, பார்த்துட்டோம். கால ஆராய்த்தை தான் இப்போ சொல்லணும். 63. அது இப்ப பார்க்கல வந்து ஒன்றும் இன்னும் பார்க்கல. பார்த்துட்டோமே. ஓ, பகல இது சரபா, அது வேற, அது இது ஓகே. சரபான்னு வந்துச்சு. சரபா வரும், அஜபா வரும். ரெண்டத்துக்குமான ஓ, வித்தியாசம் அதுவா? இந்த அது ஆயத்துல அது வேற. சொல்லுவாங்க. இந்த சிந்தாயத்தா 61. ஓகே சரி. போட்டுமா? ஓகே. ம் அப்படிலாம் சொல்லிட்டே வரும் பொழுது, இப்போ கூட இருந்த யூஷாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த செய்தியை தான் இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து காண்பிக்கிறான். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுறாங்க. கால அரஐத்த இத் அவைனா இல ஸஹ்ரதி. நம்ம அந்த பாறை அடியில ஒதுங்கிய போது நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்களா? அந்த சீன் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் அங்க நடந்துச்சு. ஆனா உங்கள்ட்ட அத நான் சொல்லல அப்படின்ற ஒரு வருத்தத்திலையும், ஒரு வியப்பிலையும், "ஓ! நீங்க பார்த்தீங்களா? நீங்க கவனிச்சீங்களா?" அப்படின்ற ஒரு தொனியில அவரு சொல்றதா அல்லாஹ் பதிவு செய்து காண்பிக்கிறான். அவா அப்படின்ற வார்த்தை இதுல வந்திருக்கு. நமக்கு தெரியும். அதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல அடைக்கலம் புகுறதுக்கு அவா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சஹ்ரா, அந்த சஹ்ரா அப்படின்றது ஒரு சாதாரணமான இடம் அல்ல. ஒரு பாறையை குறிப்பிடுது. அந்த பாறையில தான் அவங்களுக்கு மறதி ஏற்படுது. ஆனா அந்த இடத்துல தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு. அதாவது அந்த மீன் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து போகக்கூடிய அந்த காட்சி நடந்துச்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஃபைன்னி நசியத்துல் ஹூத், நான் அந்த மீனை உங்களிடம் சொல்வதற்கு மறந்து விட்டேன். ஒமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு அன்னக்குரா, நான் உங்களிடம் அதை சொல்வதை விட்டும் ஷைத்தானை தவிர வேறு யாரும் என்னை மறக்கடிக்க செய்யவில்லை. ஷைத்தானை தவிர வேறு யாரும் என்னை மறக்கடிக்க செய்யவில்லை. இப்போ அந்த காரணத்தை அவர் விவரிக்கிறாரு. நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேனே அப்படின்ற அந்த இதை அவர் சொல்லி காண்பிக்கிறார். அவர்கிட்ட இருந்த அந்த மறதியை அவர் ஏத்துக்கொள்றாரு. அந்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா அதுதான் அவங்க எந்த இடத்துல போய் ஒருத்தவங்களை சந்திக்க போறாங்களோ, கதிர் அலைஹிஸ்ஸலாம சந்திக்க போறாங்களோ, அந்த இடத்திற்கான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியவே நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். சோ அப்படின்றது இதுல இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது. உங்க மறந்தது மனிதனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டு தான் ஒண்ணு நடந்திருக்கு இந்த இடத்துல. ஒமா அன்சானிஹு இல்ல ஷைத்தானு, அவர் தொடர்ந்து சொல்றாரு, ஷைத்தானை தவிர வேறு யாரும் என்னை மறக்கடிக்க செய்யவில்லை. இப்போ ஷைத்தானுடைய வேலை என்ன? மனிதனை முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறி ஆக்குறது மட்டும் இல்லாம, அவனுக்கு பயன் தர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை
மறக்கடிக்கிறது என்பது ஷைத்தானுடைய செயலாக இந்த இடத்துல அவர் வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார். சோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ஞானி அவங்கள வந்து சந்திச்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூலியமா உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய உண்மையும் ஒரு ஒரு நல்ல விஷயமும் கிடைக்க போகுது அப்படின்றது ஷைத்தானுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த சந்திப்பை வந்து தாமதப்படுத்தவும் மூசா அலைஹிஸ்ஸலாம இன்னும் கொஞ்சம் கலைப்புக்கு உள்ளாக்கி ஷைத்தான் வந்து இந்த மறதியை ஏற்படுத்துறான். ஆனா இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில நடந்துச்சு அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி அத்குர, நான் உங்களிடம் அதை நினைவு கூறுவதை. இப்போ அந்த இடத்துல வந்து அறிவை தேடக்கூடிய மாணவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல செயல்ல ஈடுபடணும்னு சொல்லி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான செய்தி என்ன? ஒரு நன்மைய செய்யணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, அல்லது ஒரு முக்கியமான தகவலை இன்னொருத்தவங்கள்ட்ட பகிரணும்னு நினைக்கும் போது, அந்த இடத்துல நம்ம வந்து நினைச்சு வச்சிருப்போம். ஆனா அந்த இடத்துல ஒரு தேவையற்ற ஒரு மறதி ஏற்படும். அல்லது வந்து ஒரு தாமதம் ஏற்படும். இது ஷைத்தானுடைய தூண்டுதலாக கூட இருக்கலாம். அப்படின்றத நம்ம வந்து இதன் மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அவர் நினைவு கூறணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஷைத்தான் வந்து ஏற்படுத்துற அந்த மறதியின் காரணமாக மறந்து போயிடுறாரு. ஒத்தகத சபீலஹு ஃபில் பஹ்ரி அஜபா. மேலும் அந்த மீன் கடலில் ஆச்சரியமான முறையில் தனது வழியை அமைத்துக் கொண்டது. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ 61வது வசனத்துல சரபா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு. இப்போ இந்த 63வது வசனத்துல அஜபா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரபா அப்படின்னா சுரங்கம் அமைச்சு போறது. அஜபா அப்படின்னா ஆச்சரியமான ஒரு செய்திய சொல்றது, ஆச்சரியம். இப்போ அல்லாஹ் வந்து 61வது வசனத்துல சொல்லி காட்டும் போது சரபா அப்படின்னு சொல்றான். சுரங்கம் அமைச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்தினான். ஆனா இந்த இடத்துல இந்த வாலிபர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசும் பொழுது, அதாவது அந்த ஃபத்தாஹ்ன்னு சொல்றாங்க, அந்த வாலிபர் பேசும் பொழுது அஜபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு. இதுல 2 விஷயம். சரபா அப்படின்றது அந்த மீன் போன அந்த தன்மைய சொல்லுச்சு. ஏன்னா போன இதுல நம்ம பார்த்திருந்தோம் விளக்கத்திலேயே, தண்ணீர் வந்து அது போக போக மூடிக்கொள்ளல. திருப்பி வந்து அத இயல்பு நிலைக்கு வரல. தண்ணி மூடிக்கொள்ளாம ஒரு பாதை மாரி உருவாச்சுச்சு. அப்படின்றத சரபாவுக்கு பார்த்தோம். அஜபா அப்படின்றது வந்து அத பார்த்த மனிதர் இருக்கிறார்ல, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வந்துருச்சு. ஒரு சமைக்கப்பட்ட ஒரு மீன் இவ்வளவு தூரம் துள்ளி எழுஞ்சு தண்ணியில ஒரு பாதையே உருவாக்கி போச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா. அதை வந்து அவர் விவரிக்கும் போது அஜபா என்ற ரீதியில அவர் விவரிக்கிறத நம்ம வந்து இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதுல நம்ம பார்க்கலாம். ஷைத்தானுடைய சூழ்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதுவும் கூட முறியடிக்கப்பட்டுச்சு. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆஹ் அவங்கள வந்து போக விடாம ஷைத்தான் வந்து அந்த வாலிபரை மறக்கடிக்க செஞ்சுட்டான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பசிய அல்லாஹ் ஏற்படுத்தி திருப்பி அந்த வாலிபருக்கு ஒரு நினைவாற்றல் வந்துருச்சு. ஓ, நம்ம சொல்ல மறந்துட்டோமே, இந்த இடத்துலதான் நமக்கான அடையாளம் இருக்கு அப்படின்ற ஒரு செய்திய அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு ஒரு பசியை ஏற்படுத்துற விதமா ஆஹ் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டான் அப்படின்றத பார்க்க முடிகிறது. சோ ஷைத்தான் ஒரு நன்மையை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திட்டம் அது வெளிப்படுத்தியே தீருவான் என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இப்போ ஷைத்தானே என்ன மறக்கடிக்க செஞ்சான் அப்படின்றது வந்து நம்ம கவனத்தை நம்மளே அறியாம நல்ல விஷயத்துல இருந்து திருப்புறது. அதே மாதிரி ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை சக்திகளை வந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் தான் அவனுடைய வேலையாக இருக்கு. சோ இன்றைக்கான அந்த கவனச்சிதறல் அப்படின்றது உலகத்துல ரொம்ப பெரும்பாலும் வந்துருச்சு. யாரும் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த காலம்லாம் இருந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சு அதை கரெக்டா நம்ம செய்யணும் வைக்கணும்ன்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கான சூழல்ல அது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. சோ நமது இலக்கு, நம்ம எதனும் நம்ம அடையணும்னு நினைக்கக்கூடிய அந்த இலக்கு, அதெல்லாம் மறக்க செய்யற அந்த தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து ஆஹ் நம்ம மனதே நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஓரளவுக்கு பாதுகாப்பு. அப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது இருக்கு. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கணும் அப்படின்றத இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா போன வாட்டியே நான் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனிதனாக எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆக முடியுமோ அவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகி இருக்கிறது. அதையும் மீறி அல்லாஹ்வினுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ அதே மாதிரி மறதி ஏற்படுறது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு 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 பெரிய பாடமா நமக்கு அமையும். அந்த கூட வந்த அந்த இளைஞர்
மீனை பற்றி சொல்ல மறந்துட்டாரு. அது ஒரு தற்செயலான நிகழ்வு மாதிரி இல்ல. ஏன்னா அவர் குறிப்பிட்டு சொல்லிச்சிட்டாரு. சொன்னதுக்கு பின்னாடி அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு தான் பயணத்தினுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிச்சது. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. சோ அப்படி இருந்த அந்த நிகழ்வு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள வந்து கொண்டு போச்சு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள் அல்லது சின்ன சின்ன மறதிகள் கூட ஒரு பெரிய நன்மையின் தொடக்கம் அப்படின்னா ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாதைக்கான தொடக்கம் என்ற ஒரு ஒரு நேர்மறை சிந்தனை நமக்கு இருக்கணும்ன்றத இதன் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இதுல நான் ஒதுங்கும் போது, பாதையில ஒதுங்கும் போது, சஹரத்தின்னா பாறைன்னு சொல்றாங்க. பாறை பாறைக்கு வந்து சஹரான்னு வருங்களா? அல்லாஹ் அல்லாஹ் ஆலம் என்ன சஹரா, ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறாங்க. ம் ம் அந்த இடத்துல மீனை மறந்துட்டார் அவரு. அது ஜம்ப் ஆகி ஓடி இருக்கு. என்ன, ஆஹ் போகும்போது அது வந்து ஒரு ரொம்ப கேஷுவலா விட்டாரு. என்ன, அந்த தோழர் சஹாபி. இது நமக்கு என்ன படிப்பு என்னன்னா அவரை ஒத்துக்கிறாரு. என்ன, ம் அந்த நான் யாரையும் குறை சொல்லல அவரு. நீ உங்களால தான் நான் மறந்தேன், என்னால் நீ மறந்த. என்ன, அங்க வந்து கடல் அழகா இருந்ததுனால நான் மறந்தேன். என்ன வந்து மறக்கடிச்சது நீங்க தான். இவ்வளோ தூரம் கலப்பாயி என்னை கொண்டு வந்தா நான் அப்படிதான் மறந்து போயிடுவேன். எங்க போறீங்கன்னே தெரியல. அப்படி குறை சொல்லல அவரு. என்ன, ஒரு ம் தான் மேல பரத் போட்டுக்கிட்டாரு. என்ன, சைத்தான் வந்தா என்ன மறக்கடிச்சிட்டான் அப்படி. இது என்ன அவனுக்கு முக்கியமான பாடம்னா, ஒரு ஏதாவது தவறுகள் நடந்துச்சுன்னா ஒரு டீம்ல ஒரு ஒரு தொழில்ல ஒரு நம்ம நினைச்ச காரியத்தை நடத்த முடியலன்னு நினைச்சுக்கலாம். ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, மேலதிகாரி இருக்கிறாரு, கீழே ஒரு சேல்ஸ்மேன் இருக்கிறாரு. என்ன, சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவாரு, விற்க முடியலன்னா என்ன செய்யணும், என்னோட தப்பு தான் இது. நான் இது வந்து நான் சரியா வேலை செய்யல, நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? அஹ், ம் அதை விட்டு மார்க்கெட் சரியில்லை, ஈரான்ல வார் நடக்குது, என்ன, நீ எனக்கு சரியான கஸ்டமர் லிஸ்ட்டை கொடுக்கல. என்ன, அந்த சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் சொல்லாம, எதை கொடுத்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைங்கிற கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்துல சொல்ல வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ம் நான் தான் மேல நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் யாரோ நம்ம எதனால ஆட மறந்து. தெரியாதவனுக்கு ஆ? தெருக்கோணல்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஸோ இதுல நமக்கு வந்து இதான் மெயினான பயணமா நினைக்கிறேன் நான். என்ன, ஸோ சைத்தான் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்யும்போது நிறைய மறதியை கொண்டு வருவான். அதான் நல்லா குரானை ஓதும் போதே அவுதுபில்லாஹி சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். என்ன, ஸோ சைத்தான் வந்து நமக்கு பகிரங்கமான எதிரிமா. நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம். என்ன, முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருப்போம். எய்த்தாப்புல ஒரு சைத்தான் வருவான். வந்து மறக்கடிச்சிருவான். அந்த வேலையை மறந்துட்டு வேற வேலைக்கு போயிடுவோம். கடைசியில் பார்த்தா அந்த முக்கியமான வேலை நின்று போய் நிற்கும். என்ன, நல்ல காரியங்களா இருந்தா. என்ன, ஸோ ம் ம் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஃபோனை எடுப்போம். ஒரு அப்பா கிட்ட பேசுவோம், மாமா கிட்ட பேசுவோன்ட்டு நம்ம பேசுவோம். திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துடும். அதை போய் பார்த்துட்டு இருப்போம். என்ன, என்ன, ஸோ இந்த மாதிரி கூட சைத்தான் முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்யும்போது நிறைய மறதியை கொண்டு வருவான். என்ன, டிஸ்ட்ராக்ஷன், இது மறதிங்கிறத விட டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரும். நம்ம கவனமாக இருக்கணும். என்ன, ஸோ கடல்ல வந்து ஒரு ஆச்சரியமான வழி எடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது அப்படின்னு பார்த்துருக்கிறாரு. அப்போ அந்த எப்படி ம் போச்சு, அது வந்து ஒரு கானல் நீர் மாதிரி அந்த ஒரு அந்த இடத்துக்கு போச்சுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அவரு. என்ன, அந்த அதை சொல்ல மறந்துருக்காரு, மறக்கடிச்சிட்டான் சைத்தான். ம் ம் ஸோ அல்லாவுடைய சயின்ஸா இருந்தா உடனே நம்ம என்ன பண்ணோம், அதோட மீனிங்கை புரிஞ்சு நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும் திடீர்னு. என்ன, ஒரு இல்ஹாம் வரும். இந்த மாதிரி செஞ்சு மனசுல தோணும் 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 வைப்பான் அல்லாஹ். இதெல்லாம் இந்த செய்யற இது செஞ்சா இது நடக்கும், இது நடக்கும், இது செஞ்சா இது நடக்காது. என்ன, அப்படின்னு மனசுல சம்டைம்ஸ் போடும். சில விஷயங்கள் மற்றவங்க மூலமா நமக்கு பாடம் நடத்துவான். என்ன, இந்த ம் சில என்ன சொல்லுவாங்க, சயின்ஸுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், உதாரணங்கள் காமிப்பான் அல்லாஹ். இந்த மாதிரி செஞ்சா நீ இந்த மாதிரி ஆகுவ, இந்த மாதிரி செஞ்சா நீ இந்த மாதிரி ஆகுவ அப்படின்ட்டான. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சா நல்ல மேலே போவ, இந்த மாதிரி இன்னொருத்தவங்க மாதிரி தீய வழியில போனா கீழே போயிடுவ.
அதெல்லாம் நம்ம வந்து கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சயின்ஸ் இல்லைங்களா? ஸோ அடையாளங்களை அடையாளங்கள் கரெக்டு. அடையாளங்களை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அது மறந்துட்டா நம்ம என்ன ஆகும், திருப்பி அந்த மாதிரி ஆயிடுவோம். ஸோ இன்ஷா இதுதான் எனக்கு கிடைக்கிற பாடமா நினைக்கிறேன் நான். கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம வந்து சைத்தானுடைய நம்ம ஊசலாட்டத்தை வந்து பத்தி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நம்ம வந்து அவேர்னஸா என்ன இருக்கணும். பண்ணோம், பொறுப்பை ஏற்றுக்கணும். நம்ம மேல நம்ம ம். தான் அதுக்கு எந்த எந்த நல்லது நடந்தாலும் அது இப்படி கூட சொல்லுவாங்க. நல்லது நடந்தால் அல்லாஹ் மேல வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். கெட்டது நடந்தா சொல்லுவாங்க. நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்போம். இதா மரித்து பஹுவ எனக்கு யஷ்ஃபீன். எஸ்பி எனக்கு எனக்கு நோய் ஏற்பட்டா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன நான் நல்ல விஷயங்கள் சொன்னா அல்லாஹ் கொடுத்தான்ருவாங்க. என்ன அல்லாஹ் ம். கொடுத்தாக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்ன ஸோ அது நமக்கு கெட்டது நடக்கிறது வந்து அல்லாஹ் வந்து அதுவும் அல்லாவுடைய தக்தீர்ல எழுதி இருக்கிறான். அந்த தவறு நம்ம செஞ்சதுனால தான் நடந்துச்சு. நல்லது செஞ்சிருந்தா ம். அது வந்து எல்லாம் மாத்திருப்பான் இல்லையா? ஸோ அதை வந்து அல்லாஹ் வந்து நம்ம ப்ளேம் பண்றதை வந்து நம்ம கவனமா இருக்கணும். சைத்தானை வந்து டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து பாதுகாத்துக்கணும். நல்லவர்களோட பயணம் செய்யணும். அந்த மாதிரி இந்த மாதிரி பயணம் புறப்படுறது, சேர்ந்து போறது, நமக்கு நிறைய பாடங்கள் வரும். ஸோ அல்லாவுடைய அடையாளங்களை நம்ம நல்லா கவனிக்கணுங்கிறத நம்ம முடிவாக சொல்லலாம். புரிஞ்சுக்கணும். ம். சரி. قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا. அடுத்ததையும் சேர்த்து படிச்சிடவா? படிச்சிடலாமா? فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. அதற்கு மூசாவாகிய அவர், அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த இடமாகும் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் அவ்விடத்தை தேடி தங்கள் அடிச்சுவடுகளின் மீதே பின்பற்றி வந்த வழியே இருவரும் திரும்பி சென்றார்கள். ஆகவே அவ்விருவரும் அங்கு நம் அடியார்களில் ஒரு அடியாரை கண்டார்கள். அவருக்கு நம்மிடமிருந்து அருளை நாம் அளித்திருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து அறிவையும் கற்பித்திருந்தோம். ஓகே, 64 மற்றும் 65 இந்த 2 வசனம் இப்ப நம்ம வாசிச்சோம். ஃபர்ஸ்ட் மூசா அலைஹிஸ்ஸலாம் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பதில் சொல்றாங்க, தாலிக்க மாக்குன்னா நபகி, அதுதான் நம்ம தேடிட்டு இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை மூசா நபி வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. இப்ப அந்த வாலிபர் வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. தாங்கிட்டே இருக்கிற அந்த ஆஹ், உண்மை எல்லாத்தையுமே அவரு மறந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றத பொறுமையா கேட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட கோவப்படல, மகிழ்ச்சி அடைஞ்சுதான் சொல்றாங்க, இல்ல நம்ம தேடிட்டு இருந்த இடம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கால தாலிக்க மாக்குன்னா நபகி, அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திட்டல, வந்து அந்த அடையாளத்தை தெரிஞ்சு கொண்டாங்க. அந்த டைம்ல அவங்க யூஷா பின் நூன் சொல்லக்கூடிய சமயத்துல எதுவும் கோவப்படாம கேட்டு அப்படியே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. சோ ஒரு தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல வந்து ஒரு தலைவராக அவங்க சமுதாயத்துல இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பக்குவம் இந்த இடத்துல வந்து வெளிப்படுது. தான் கூட வர்றவங்க ஒரு செய்யற தப்பாக இருந்தாலும் அதை வந்து ஒரு பின்னடைவா பார்க்காம சரியான ஒரு இலக்கிற்கான வழி என்பதை வந்து உணரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க முடியும். மாக்கும்னா நபுகி, நம்ம எதை தேடிட்டு இருந்தோமோ அந்த இடம் தான் அது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த மீன் வந்து எங்க மறைஞ்சு போகுதோ, அது ஒரு விசித்திரமான ஒரு ஒரு பாதையை ஏற்படுத்தி போகுதோ அந்த இடத்துலதான் நம்ம தேடி வந்த நபர் இருக்கிறாங்க. அதாவது அடியார் அப்படின்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிப்பான். அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ என்ன தெரியுது இப்போ, பசியும் களைப்பும் அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ வந்து அவங்கள அப்படியே வாட்டிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல நம்ம அடைய போற இலக்கு வந்துருச்சு அப்படின்ற செய்தி கிடைச்ச உடனேயே அந்த சோர்வு எல்லாமே டக்குன்னு காணா போயிடுச்சு. ஒரு லட்சியவாதிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான
பண்பை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அவனுடைய இலக்கை நோக்கி போற சமயத்துல ஒரு சின்ன சோர்வு வந்து, அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை, ஒரு 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 வழி கிடைச்சிருச்சுன்னா போதும். திருப்பி அந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு போய் தன்னுடைய இலக்கை அடையணுன்றத நோக்கி முற்படுற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் இதுல. ஃபர்தத்தா அல ஆசாரிஹிமா கசஸா. எனவே அவ்விருவரும் தங்கள் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே துல்லியமாக திரும்பி சென்றனர். இப்போ இதை கேட்டுட்டே இருந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து திருப்பி ஃபர்தத்தா உடனே வந்து திருப்பி வர்றாங்க. சோ இலக்கு எங்க இருக்குன்றதும் தெரிஞ்சிருச்சு. விட்ட தவறு என்ன அப்படின்றதும் ஆஹ் புரிஞ்சு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட இல்ல. டக்குன்னு வந்து கிளம்பிடுறாங்க. சோ அறிவை நம்ம தேடுற விஷயத்துல எப்பயுமே தாமதம் செய்வது அப்படின்றது இருக்கக்கூடாது. பசியாக இருக்கட்டும், களைப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பசி எதுவுமே, களைப்பு எதுவுமே தெரியல. அவங்க இலக்கை நோக்கி திருப்பி வர்றாங்க. ஆசாரிஹிமா, அந்த காலடி சுவடுகளின் மீது. இப்போ பாலைவன மணல்ல, அதே மாதிரி கடற்கரை ஓரத்துல இப்படிலாம் வந்து கால் பதிச்ச அந்த தடங்கள் வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்த்துட்டே போகணும். அந்த மாதிரி மூசா நபியும் கூட இருக்கக்கூடிய அந்த வாலிபரும் சேர்ந்து நடந்து வர்றாங்க. இது வந்து ரொம்ப கவனமாக நடந்து வர்றாங்கன்ற இதை வந்து அல்லாஹ் சொல்றான். கசஸா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. கசஸ் அப்படின்னா ஸ்டோரிஸ் அப்படின்ற பொருள்ல வரும். கதைகள். கசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயமே இருக்கு. இப்ப இந்த இடத்துல கசஸ் அப்படின்றதுக்கு வந்து பின்பற்றி வர்றது. ஒரு ஒரு தடயத்தை வச்சே அப்படியே துல்லியமா பின்தொடர்ந்து வர்றது அப்படின்ற பொருள்ல வருது. அதே மாதிரி அந்த பாறைய நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடம் மாறிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக வந்தாங்க. ரொம்ப துல்லியமாக நடந்து வந்தாங்க அப்படின்ற பொருள்ல ஃபர்தத்தா அல ஆசாரிஹிமா கஸஸா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தி காண்பிக்கிறோம். சொல்லிட்டு இப்ப வஜதா அபுத மின் ஐபாதினா. ஓகே, இப்ப நடந்து வர்ற காட்சி எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் வந்து வஜதா, அவங்க வந்து பார்த்துட்டாங்க. அபுத மின் ஐபாதினா, நம்முடைய அடியார்கள்ல ஒரு அடியார, அதாவது அந்த அல்லாஹ் குறிப்பிட்டிருந்த அந்த அடியார வந்து பார்த்துட்டாங்க. வஜதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேருமே அந்த அல்லாஹ் குறிப்பிட்டிருந்த அந்த அடியார் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல ஹதிர் அலைஹிஸ்ஸலாம அவங்கள அல்லாஹ் வந்து அடியார் அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் வந்து அல்லாஹ் எப்படி அபுது அப்படின்னு சொல்லி பல இடத்துல குர்ஆன்ல குறிப்பிட்டு காண்பிக்கிறானோ, அதே மாதிரி இவங்களுக்கும் அல்லாஹ் வந்து அப்படி அடியார் அப்படின்ற பேர்ல வந்து கௌரவப்படுத்துறான் அல்லாஹ். சோ அபுது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் வந்து அபுது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான் அப்படின்னா, ஆஹ் அ- அல்லாஹ்வினுடைய அந்த எஜமானன் என்ற இடத்தையும் காண்பிக்கிறான். தனக்கு கீழே இருக்கிறவங்கள ஒரு ஒரு சிறந்த அடியார் ரசூலுல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தணும், நான் அந்த மாதிரி கண்ணியப்படுத்துறேன் அப்படின்றத பார்க்கிறோம் நம்ம. சோ கதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி தப்சீர் அறிஞர்கள் வந்து இவருக்கு வந்து அடையாளப்படுத்தப்பட்டு சொல்றாங்க. இதுல வந்து இவங்க நபியா அல்லது வந்து ஒரு இறை நேசரா அப்படின்றதுல நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருந்த சமயத்திலும் ஒரு பொதுவான விஷயமா இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஞானி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லாம எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்க, மின் ஐபாதினா, நமது அடியார்களில் ஒருவர் அப்படின்னா எனது அடியார்ன்னு சொல்லி சொல்லல. நமது அடியார்களில் ஒருவர் அப்படின்னா ஆஹ் பன்மையாக எல்லாம் வந்து சொல்ல ஐபாத் அப்படின்றது ஒருமை இல்ல, பன்மை. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி அல்லாவிற்கு வந்து நிறைய அல்லாவிற்கு பிடித்தமான நபர்கள், அவனுடைய நேசத்திற்கு உரியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்றதையும், அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு சில பிரத்யேகமான பொறுப்புகளை வழங்கி இருக்கிறான் அப்படின்றதையும் இதுல வந்து புரிய வருது. ஆனா அல்லாஹு ஆலம், அந்த அந்த அடியார்கள் யார் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்றாக தெரியும். ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா. இப்போ அந்த அடியாருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்லி காண்பிக்கிறான். அவருக்கு நம்மிடமிருந்து ஒரு அருளை, ஒரு ரஹ்மத்தை நாம் வழங்கியிருந்தோம். ஆத்தைனாகும் அப்படின்னா அந்த அடியாரும் கூட சுயமாக தேடிக்கொண்டது அல்ல. அந்த அவ்வளோ பெரிய சிறப்பிச்சு அபுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கும் நாம் தான் வழங்கி இருந்தோம் அப்படின்றதையும் அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அறிவு அப்படின்றது வந்து ஆஹ் உழைப்பால கிடைக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும், சில தக்குவாவின் காரணமாக, அல்லாஹ்வினுடைய அந்த இறை அச்சத்தின் காரணமாக
சிலருக்கு அல்லாஹ் நேரடியாக அவர்களுடைய உள்ளத்திலேயே அது மாதிரியான கல்வியை கற்றுத் தருவான், வழங்குவான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் நம்ம இல்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளத்துல ஒரு ஒரு சிந்தனையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுறது. ரஹ்ம அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. அறிவுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றது ரஹ்மத்தை தான் சொல்றான் ஃபர்ஸ்ட். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அறிவ குடுக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து அவருக்கு கருணை அப்படின்ற ஒரு தன்மை, ரஹ்மத் அப்படின்ற தன்மைய தான் வந்து அவருக்கு வழங்கியிருந்தான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஏன் இந்த ரஹ்மத்த வழங்கியிருந்தான் அப்படின்றது அந்த ஸ்டோரி வர 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 நமக்கு புரிய வரும். அப்ப அந்த எவ்வளவு தூரம் கருணையா அவங்க நடந்து கொள்வாங்கன்றத பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல ஏன் இந்த ரஹ்மத் குடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம விளங்கிடலாம். ம அதே மாதிரி வந்து அ ஒரு ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியாராக, ஒரு அபுதாக மாறும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அருட்கொடைகள அல்லாஹ் வழங்குறான். இப்ப அதே மாதிரி நம்மளும் அல்லாஹ்வுக்கு பயந்து, சரியான முறையில நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து நினைச்சிருந்தா, நமக்கு நிச்சயமாக அந்த அருட்கொடைகள வழங்குவான் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அதே மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியருக்கான தகுதி. முதல் தகுதி எதுன்னு பார்த்தா, அவருக்கு கல்வி இருக்கா இல்லையா அப்படின்றது 2வது தான். ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து அ ஒரு உண்மையா நடந்துக்கிறாரா? அதே மாரி மத்தவங்கள பேசும்பொழுது வந்து ஒரு கருணையான முறையில பேசுறாரா? நல்ல முறையில பேசுறாரா? அப்படின்றது தான் அ ஒரு முக்கியமான ஒரு இதா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பின்னாடி நெறைய கேள்விகள கேட்பாங்க. ஏன்னா அவரு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் செய்ற செய்திய செயல்கள பார்த்து இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல தான் தெரியும் ரஹ்மத் ஏன் அப்படின்றது. வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. ரஹ்மத்த சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அடுத்து சொல்றான், நம்மிடமிருந்து அவருக்கு ஒரு கல்வி ஞானத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லம்னாகுனா நாம் கற்றுக் கொடுத்தோம். இப்ப இந்த இடத்துல வந்து அல்லம்னாகு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ஸ்டோரில ஆ இந்த ஆயத்துல ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மாணவர் கதிர் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனிதன் வந்து அ புத்தகத்துல படிக்கிறதுக்கு, அதே மாரி மத்தவங்கள்ட்ட கேட்டு பெற நாலேட்ஜுக்கும், அல்லாஹ் ஒருவருடைய இதயத்துல டைரக்ட்டா குடுக்குற அறிவுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லம்னாஹு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு, மில்லதுன்னா நம்மிடமிருந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல வந்து இல்முல் லதுன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைவான ஞானத்த பத்தி அல்லாஹ் இதுல சொல்லி காண்பிக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது ஷரியத் சம்பந்தப்பட்ட அறிவு. அதாவது சட்ட ஆ வகையில இருக்கக்கூடிய அறிவு. வெளிப்படையான ஒரு செயல்கள வச்சு தீர்ப்பு குடுக்குற மாதிரியான ஒரு தன்மைய வந்து அல்லாஹ் மூசா நபிக்கு குடுத்திருந்தான். கதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ஹகீகத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உண்மையான ஞானம். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அதற்கு பின்னணியில அ அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்ன மறைஞ்சிருக்கிற ரகசியத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதாவது தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹக்கீகத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். வருங்காலத்துல நடக்கிறது வந்து அ எப்படி தெரியும் அப்படின்னா, அதுவும் கூட சுய அறிவாக இல்ல. அதுதான் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிச்சுட்டான். அல்லம்னாஹு நம்ம தான் கத்துக் குடுத்தோம். இப்போ அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கத்துக் குடுத்த அந்த இத வச்சு அவங்க செய்யறதுனால, அது வந்து இல்ஹாம் மூலமாக அல்லது வஹி மூலமாக கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆ அதே மாரி ஏன்னா, இது ஏன் சொல்றோம்னா, லாஸ்ட்ல கொஞ்சம் தூரம் போகக்கூடிய சமயத்துல வந்து, "ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரி" அப்படின்னு சொல்லி கதிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. "அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டா, அதனால நான் செஞ்சேன். நானா எதுவுமே விருப்பப்படி, சொந்த விருப்பப்படி செய்யல" அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஹகீகத் என்று சொல்லக்கூடிய அ பின்னணியில மறைவான இத பத்தி தெரியக்கூடிய ஒரு நாலேட்ஜ் அல்லாஹ் யாருக்கு குடுக்குறானோ, அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குமே தவிர, மத்தபடி வேற எவருக்கும் வருங்காலத்தை பற்றிய செய்தி அல்லாஹ் ஒரு காலமும் அறிவிக்க மாட்டான் அப்படின்றது. ஏன்னா, அது அவன் மட்டுமே தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம். அத வந்து அல்லாஹ் குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்லுவான் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வந்து ஆ இந்த பயணம் போறாங்கல்ல, இந்த பயணம் வந்து 2 விதமான அறிவு சேரக்கூடிய ஒரு இடம். ஒண்ணு ஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்டோரில சின்னதா நான் சொல்லிர்றேன். ஒரு கப்பல உடைச்சிடக்கூடாது. ஒரு கப்பல் உடைக்கிறாங்க அப்டின்னா, ஒரு உயிர கொல்றாங்க அப்டின்னா, அதற்கு வந்து நியாயமான காரணம் இல்லாம செய்யக்கூடாதுன்ற அந்த சட்ட அறிவும் அந்த இடத்துல வெளிப்படும். அந்த கப்பல உடைக்கிறது மூலியமா பின்னாடி ஒரு பெரிய நன்மை கிடைக்க போகுது அப்டின்ற அந்த செய்தி வந்து மறைவான அறிவு வந்து கதிர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். 2மே சந்திக்குது இந்த இடத்துல.
ஷரியாத் ரீதியான அந்த இல்மும் ஹகீகத் ரீதியான இல்மும் இந்த இடத்துல சந்திக்கிறது அப்படின்றத இதில் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம தெரிஞ்சு கொள்றது என்ன அப்படின்னா, கல்வி எவ்வளவு இருந்தாலும் கருணையோட இருந்தா, நற்பண்புகளோடு இருந்தா, அந்த கல்வி வந்து இன்னும் சிறந்த கல்வியாக மாறும் அப்படின்றத பார்க்க முடியும். கருணை இல்லாத, ஒரு இரக்கம் இல்லாத, ஒரு நல்ல ஒரு பண்பு இல்லாத ஒரு கல்வி அப்படின்றது வந்து சமுதாயத்திற்கு ஆபத்து தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களே ஒரு பெரிய தூதர். அவங்க மத்தவங்கள்ட்ட கற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னும்போது, ஆ நம்ம தேடக்கூடிய அந்த ஃபைண்டிங் த ரைட் மென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வழிகாட்டி வந்து சிறந்த வழிகாட்டியாக, சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஆ புரிய வருது. ஸோ இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ற அந்த இது பார்த்தா, யாரையோ எடுத்துக்கொள்றாங்க. எனக்கு வந்து இவங்கள பார்த்து நான் இப்படி கத்துக்கிறேன், இவங்கள பார்த்து நான் அது செஞ்சுக்கிறேன். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயும், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே பார்க்க முடியும். வேற ஒருத்தவங்கள அதாவது ஆ ஒரு கரெக்ட்டான ஒரு வழிகாட்டியா இல்லாதவங்கள தேர்ந்தெடுக்கிறத பார்க்க முடியுது. ஆனா, அனுபவமும், அதே மாதிரி ஒழுக்கமும் கலந்த ஆ நபர்கள்ட்ட போய் நம்ம பயிற்சி எடுத்து நம்ம வந்து கத்துக்கொள்றது தான் மிக சிறந்த கல்வியாக இருக்கும் அப்படின்றத இதுல நம்ம வந்து பார்க்கிறோம். சொல்லுங்க. ஆம். ஒரு அடையாளத்தை அறிஞ்ச பிறகு நமக்கு வந்து திரும்பி சொல்லணும். அது ஒரு ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம், அது தவறான பாதை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணோம்? இப்போ ஜிபிஎஸ்லாம் போட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன, இப்போ கூகுள் மேப்ஸ் போட்டு போறோம், நம்ம ஒரு வழியை விட்டுறோம்னா என்ன சொல்லும்? யூ டர்ன் அடின்னு சொல்லும். என்ன நினைக்கிறீங்க? என்ன, அதை விட்டுட்டு நம்ம நான் அந்த வழியாக தான் போயிட்டு இருப்பேன், என்னுடைய வழி வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி யூ டர்ன் அடிக்காம போயிட்டே இருந்தா என்ன நடக்கும்? என்ன, போற இடத்த வேற எங்கிட்டாவது கூட்டு போயிரும். வேற எங்கேயோ கொண்டு போயிடும். என்ன, ரெண்டாவது ஒரு அமைதியா அங்க வந்து யூ டர்ன் அடிச்சு போன்னு அழகா சொல்லும். கூகுள் மேப்ஸாக இருந்துச்சுன்னா, இல்லை வேன்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல நிறைய அந்த சேட்டலைட் இந்த என்ன சொல்லுவாங்க, மேப் போட்டு தானே எல்லாம் போகிறோம் இப்போ இடத்துல. என்ன, அது ம். வந்து நம்மளை திட்டாது. ஏன் இப்படி போன, அறிவு இருக்கா என்ன, நேராக தானே உன்னை போக சொன்னேன், வளைஞ்சு போறிய என்ன, அப்படிலாம் சொல்லாது. என்ன நினைக்கிறீங்க? ஓகே, திரும்பி போ திரும்பி போன்னு தான் சொல்லும். அதே தான் யூசுப் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுருக்காங்க. அந்த சஹாபி பக்கத்தில் வந்த பார்ட்னரை வந்து திட்டலை. ஓ, நம்ம போற இடம் அதுதான் அப்படின்னு சொல்லி உடனே திரும்பி போயிட்டு இருக்காங்க. வேலை குறிக்கோள்ல கவனமா இருக்கிறாங்க. அதுல எந்த ம். டிஸ்ட்ராக்ஷனும் ஆயிடாம. ஸோ அதான் நீங்க அடுத்து சொன்ன மாதிரி அப்தன் மின் இபாதினா, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸா சொல்றான். இந்த மாதிரி ம். அவங்க இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு இபாதி அப்து. அல்லாஹ் தன்னுடைய ருபூபியத்தை வந்து தன் கையில தான் வச்சிருக்கிறான். என்ன, ஸோ எல்லாமே தனக்கு கீழே தான் அப்படிங்கிறான். அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சொல்கிறான், அப்தன் மினி பாதி. ம். ஸோ நம்மலாம் வந்து இந்த மாதிரி அல்லாவுடைய அப்தா இருக்கிறோம். என்ன, இன்னும் இந்த மாதிரி அல்லாஹ்க்கு பிடிச்ச அப்தன் மினி இபாதினாவா ஆகிறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் நீங்கள் சொன்ன ரஹ்மத்து, கல்வி ம். கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து பொறுமை, கருணை அவசியம். ஏன் ஒருத்தனுக்கு புரியலைன்னா அவனுக்கு புரிய வைக்கணும். என்ன, அதை விட்டுட்டு அவனை போட்டு அடிக்கிறது, என்ன படிப்பு வரலைன்னா போட்டு அவனை சாத்துறது, என்ன ஏன் வரல லேட்டு, என்ன அவனுக்கு வந்து அழகா கருணையோட என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு அழகா ஒரு அக்கறையோட கேட்டாலே அந்த பையன் மாணவரோ மாணவியோ அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு வந்தவனையே திட்டுறது, என்ன டிசிப்ளின் பண்ற நேரத்தில் பண்ணி தான் ஆகணும். என்ன நினைக்கிறீங்க? ஒரு ம். ரெகுலரா அது மாதிரி சொல்லி சொல்லியும் வரலன்னா அதுவும் ஒரு கருணை தான். என்ன, பேலன்ஸ் பண்ணணும். நான் வந்து அடிக்காமயே இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது. அதாவது 10 வயசுக்கும் மேல போனா ஆ. அடிச்சு தொல்லுன்னு சொல்ல சொல்ல சொல்றாங்க எல்லாம். ஹதீஸ். நான் அதுக்காக வந்து நம்ம கருணையோட இருக்கிறேன், பையன் தூங்கட்டும், ஏன்னா காலைல ஃபஜருக்கு எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படி நம்ம அந்த ஒரு பாவம் பார்த்தோம், அந்த அக்கறை அப்படி போகக்கூடாது. நமக்கு வந்து மறுமையில இல்ல வந்து அந்த நம்ம இடத்துல வந்து அடிக்கிறது தான் கருணை. கருணை. ஆமா. அடிக்கிறது தான் கருணை. அத அடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நம்ம கோபத்தினால அடிக்கக்கூடாது. நான் அந்த ஆ. அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுக்காக
கொஞ்சம் கொஞ்சமா உடனே ஒரு நாளைக்கு எந்திரிக்க மாட்டான், 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான், 3வது நாள் எந்திரிப்பான். அவனுக்கு நல்லபடியா பேசி என்ன எந்திரிப்பா. ஏற்கனவே சொன்னோம்ல, முபஷ்ஷிரீன வ முன்திரீன். என்ன காலையில ஆஹ் இந்த மாரி எந்திரிச்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? தூங்கு மூஞ்சியா இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை எப்படி போகும்? அதனால உட்காந்து அழகா பேசி, ஆ பொறுமையா செஞ்சு செய்யலாம். காலையில சம்டைம்ஸ் நடக்கிறது தான். இப்ப நம்மலாம் மனிதர்கள் தானே! வீட்ல வந்து எழுப்பும்போது, உம் நானே பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பசங்கள வந்து கோவப்பட்டு அடிக்கிறது உண்டு. என்ன? ஸோ, அதனால என்ன மாற்றங்கள்லாம் ஒண்ணும் வரமாட்டேங்குது. அவன் விருப்பத்தோட தொழுவான் ஆனா எந்திரிச்சு நின்டு. நம்ம சொன்னதுக்காக எந்திரிச்சு நின்னு தொழுவான். அல்லாஹ்வுடைய உம் ஒரு என்ன கான்சென்ட் ஒரு குஷுவோட தொழுவானா, ஒரு ஆவலோட தொழுவானான்னா கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாரி அடிக்கவும் செய்யணும். 2வது அக்கறையாவும் இருக்கணும். அது எந்தெந்த உம் அ லெவல்னு அவங்கவங்க தான் முடிவு பண்ணணும். அந்தந்த பெற்றோர். உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த மாணவர்களையும் வந்து உம் நம்ம தண்டிக்கும்போதோ, அவன வந்து பாராட்டும்போதோ, நான் பாராட்டுறது வந்து நெறைய பயன்களை கொடுக்கும். நிச்சயமா. என்ன, உம் இப்போ ஒரே திட்டிக்கிட்டே இருந்து அவன வந்து "நீலாம் இப்படிலாம் இருந்தா என்ன நாசமா போவ" நான் அப்படிங்கிறத விட, "நீ நல்லா வருவப்பா. என்ன, உனக்கு எல்லா திறமையும் இருக்கு. என்ன, நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண வந்துடலாம்." என்ன, அப்படின்னு அவன வந்து ஒரு அ என்கரேஜ் பண்ணி, அவன ஒரு ஹக் பண்ணி, ஒரு ஒரு முச மு கை குடுத்து, என்ன, நல்ல ஒரு ஒரு நம்பிக்கையூட்டுற வார்த்தைகள் நல்லா இருக்கிறான். என்ன, ஸோ இதெல்லாம் வந்து உலகத்துல எவ்வளோ பேர் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணு செய்ற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். எதுவுமே பாருங்களேன். சைக்கிள் ஓட்டுறதா உம் இருக்கட்டும், நீச்சல் கத்துக்கிறதா இருக்கட்டும், முதல்ல சில தவறுகள் செய்ய தான் செய்வோம். என்ன நினைக்கிறீங்க? நான் சைக்கிள்ல ஒரு தடவ விழுந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஒட்டாம இருக்கிறோமா? இல்லையா? என்ன, ஸோ கீழ விழுந்து எந்திரிக்கிறது தான் நம்ம சைனு. நான் திருப்பி அந்த வழியில எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு விழுந்து தான் நம்ம எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எந்த ஒரு உம் செயலா இருக்கட்டும், ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், ஆ அந்த ஒரு தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கிட்டு, என்ன மேல மேல நம்ம இது கரெக்டான வழியில போனா, நம்மளும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாரி உம் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிய காமிப்பான். என்ன, ஸோ அப்படிங்கிறத நம்ம நமக்கும் அந்த கல்வியும் ஞானத்தையும் அல்லாஹ் குடுக்கணும். என்ன, ஆ இன்ஷா அல்லாஹ். அந்த குடுத்துட்டா உங்களில் சிறந்தவர் என்ன ஹிக்மத்து நீங்க சொன்ன மாரி ஹக்கீகத்துன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன உம் ஹக்கீகத்து, ஹிக்மா வந்து யா நமக்கு வந்து நமக்கு அல்லாஹ் ஞானம் குடுத்துட்டான்னா, ஞானம் உம் குடுக்கறதுக்கும் திடீர்னு வந்து அ தன்னா அந்த ஞானம் வராது. இந்த குரான்ல உள்ள அ என்ன செய்யுங்க, செய்ய வேணாம் அப்படிங்கிற செஞ்சாலும் ஞானம் தான். ஞானம் கொடுக்க அவ்வளவுதான். பெற்றவர். என்ன நினைக்கிறீங்க? அ உம் ஞானங்கிறது ஸ்பெஷல் ஞானம் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அல்லாஹ் இவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கிறான். ஆனா நமக்கு வந்து உம் வஹீலாம் நின்றுச்சு. நபிமார்கள்லாம் நின்னுட்டாங்க. என்ன இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா, அத நம்ம ஏத்துக்கக்கூடாது. என்ன ஜோசியர் வந்து ஒருத்தர் சொல்றாரு. என்ன உனக்கு வந்து இன்னொரு 5 வருஷத்துல நீ இப்படி ஆவுவ. என்ன வந்து அந்த உனக்கு வந்து இந்த பூனை குறுக்க போனா அந்த காரியம் கெட்டு போயிடும். என்ன இந்த நேரத்துல நீ வந்து கெட்ட நேரம். அத செய்யாத. அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து சொன்னானான்னு பார்க்கணும் அத நம்ம. நமக்கு அந்த அல்லாஹ் அந்த இல்ஹாம்லாம் அறிவிக்கல இல்லையா? எல்லா நேரமும் அல்லாஹ் குடுத்த நேரம் நல்ல நேரம். பூனை அது பாட்டுக்கு குறுக்க போகுது. என்ன? ஸோ அந்த மறைவான ஞானங்களோ, இல்மோ என்ன இது நடந்தா இது நடக்கும். என்ன அந்த என்ன சொல்லுவாங்க? ஆ மூட நம்பிக்கைகள்லாம் என்ன? மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நமக்கு வந்து வரக்கூடாது. அன்லெஸ் நமக்கு தெரிஞ்ச இது அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஹராம் வேலைய செஞ்சா நீ இப்படிதான் ஆவ அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்ம செய்யலாம். டைம் ஆயிடுச்சு. நமக்கு அந்த நம்ம மாரி அடுத்த ரஹமத்த தொழுகை. குடுக்கணும். நமக்கு பாடம் நடத்தும்போது, நம்ம இந்த மாரி பிள்ளைங்கள நம்ம குடும்பம் நடத்துறோம் இல்லைங்களா? நம்ம ஆஹ் குடும்பத்தில நம்ம பெற்றோர, நம்ம மனைவிய, பிள்ளைகள திருத்தும்போது ரஹமத்து தான் முதல்ல இருக்கணும். எடுத்த எடுப்பிலேயே அவன வந்து பிள்ளையோ, மனைவியோ இந்த திட்டுறது, கருணை கருணை இல்லன்னா அவங்க கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? நான் முதல்ல அந்த உம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ரஹமத் இல்லன்னா இல்லாத ஒரு அறிவுரை. ஸோ முதல்ல அதான் முபஷ்ஷிரீன் நல்ல விஷயங்கள பத்தி பேசணும். அடுத்தது எச்சரிக்கை. உம் உம் நபிமார்கள்லாம் அதானே செஞ்சிருக்கிறாங்க. உம் நற்செய்தி சொல்வரா தான் எழுதுறாங்க முதல்ல. அப்புறம் தான் எச்சரிக்கை செய்றாங்க. அல்லாவே அந்த மாரி தான் புரோகிராம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். ஸோ நம்மளும் அந்த மாரி புரோகிராம் பண்ணிக்கணும். இந்த மாரி விஷயங்கள் கேட்கும்போது. என்ன ஸோ உம் தவறான விஷயம் வழியில போயிட்டு இருந்தா அதுலேருந்து வெளிய வந்துரணும். யூ டர்ன் அடிச்சு வந்துரணும். அந்த உம் பாவத்தையே உம் திருப்பி திருப்பி செஞ்சுகிட்டு இருப்பேன். ஒரு பாவமான வழியில போயிட்டு இருக்கோம். ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா வெளிய வந்துரணும் அத விட்டுட்டு. அத விட்டுட்டு அதுல டீப்பா போறது. அதிலேயே நான் போய் அதிலேயே போய் வந்து நம்ம வந்து இன்னும்
சும்மா ரததுனா அஸ்வல சாஃபிலிங்கிறாங்களா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன, ஸோ அந்த வழியை விட்டு நம்ம விட்டாச்சு. எந்த தொழிலா இருக்கட்டும், ம் எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு ஹலால் ஹராம் இல்லாம ஹராம்ல போயிட்டு இருக்கோம்னா உடனே ஹலால் வந்துடணும். என்ன நினைக்கிறீங்க? ஸோ ம் அப்பதான் வந்து நமக்கு அல்லா நேர்வழி கொடுப்பான், இந்த மாதிரி இல்ம கொடுப்பான். அதுலயே போயிட்டு இருந்தா அதுலயே நம்ம போயிட்டு இருப்போம். இருள தான் போகணுமா. ஸோ அதுல ம் இருந்து நம்ம நல்லா அந்த நேரத்தை காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். சரி. ஓகே.